Hi friends, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. ஹோட்டலுக்கு போனால் நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது பிரியாணி தான். அதில் நம்ம ஸ்பெஷலாக நாட்டு கோழி பிரியாணி பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம சேர்ந்தே செய்யலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், நெய், நாட்டுக்கோழி, பட்டை, லவங்கம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தயிர், அரிசி, லெமன், கொத்தமல்லி, புதினா. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3/4 கிலோ கறி தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டுட்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3/4 கிலோ கறி 3/4 கிலோ அரிசிக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் நான் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் 100 கிராம் பூண்டு, 80 கிராம் இஞ்சி இருக்குது. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டிலே செஞ்ச பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்குது. இந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும் போதும் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட காரம் வேணும்னா அடிஷ்னலாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் சிக்கனில் மசாலா போய் ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். நான் 7 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கறதால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 3 கப் அரிசி சேர்த்துருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்க்கறதால பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆப்ஷனல் தான். நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக.
நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசியில் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரதுக்காக. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியானா தம் போட முடியும். நீங்கள் பாய்லர் கோழி யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக குக்கரில் தண்ணி போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டுடலாம். மேலே ஒரு துணி கவர் பண்ணி பிளேட் வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அருமையான சுவையான சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.